காலங்காத்தால எந்திரிச்சு ப்ரெஷர் குக்கரை விட மோசமாக ப்ரெஷராக வைக்கணும். நமக்குன்னு புதுசு புதுசா கிளம்பி வரானுங்களே. படிக்க தானடா வந்தேன். எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. ஒரு இதை கேன்சல் பண்ணுறோம்னா லைக் ஜஸ்டிஃபிகேஷன் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. நான் வந்து ஒய்ஃபை போட்டிருந்தேன், ஃப்ரீ ஒய்ஃபை போட்டிருந்தேன். இந்த மாதிரி நான் 3 மாதம் இன்டர்ன்ஷிப் போகிறேன், அதனால் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லி ஜஸ்டிஃபிகேஷன் சப்மிட் பண்ணிட்டேன். இன்டர்ன்ஷிப் அக்ரிமெண்ட் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டேன். இல்லை ஜஸ்டிஃபை ஏற்றுக்கொள்ள முடியாது உங்கள் ஜஸ்டிஃபிகேஷனை, அதனால் நீங்கள் வந்து 69 ரூபா கட்டணும். என்ன அது என்ன கொந்தளிச்சாதீங்க, என்ன பொறுமையாக கடைப்பிடிங்க. 3 மாதத்துக்கு மேலே உள்ளதான் நாங்கள் அஃபெக்ட் பண்ணிப்போம். ஸோ அது 3 மாதத்துக்குள்ளே இருக்கு நாங்கள் அஃபெக்ட் பண்ணிக்க மாட்டோம். நாங்கள் எனக்கு அப்போ தெரியாது அது 3 மாதத்துக்குள்ளே இருக்கணும். சரி, நான் வந்து லைக் ஜூன் டு ஆகஸ்ட் எனக்கு இன்டர்ன்ஷிப்பு, செப்டம்பர்லேருந்து ஜான் வரைக்கும் நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அதுவுமே வேறு கண்ட்ரி போகிறேன். ஸோ நான் அந்த டாக்குமெண்ட்டே அப்லோட் பண்ணிட்டேன். மொத்தமாக வந்து ஒரு சப்போர்ட்டிங் லெட்டர் வச்சு அது கீழே ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக மொத்தமாக நான் பைண்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன்னா அவனுங்க வந்து ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தான் படித்தானுங்களாமா. டீட்டெயில்டாக தான் போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பெல்ஜியம் போகிறேன், அதுக்கப்புறம் போர்ச்சுகல் போகிறேன். ஸோ வந்து இந்த ஜூன்லேருந்து நான் அடுத்த பிப்ரவரி வரைக்குமே இது ஃப்ரான்ஸில் இருக்க மாட்டேன். அது வந்து 6 மாதத்துக்கு மேலே தான் வருது அப்படின்னு நான் சொன்னால், நீங்கள் ஃபஸ்ட் லைனில் வந்து இதான் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதாவது 10 பேஜ் கிட்ட வந்துருச்சு. கடைசி பேஜை பாருங்கள் அப்படின்னு சொன்னால், ஆமாம் இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட் பேஜில் வச்சுருக்கணும். மோத்தா உன்னை பெத்தாலா இல்லை யானைக்குன்னு கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. திரும்ப லிங்க் அனுப்பிச்சாங்க, நான் தனித்தனியாக அப்லோட் பண்ணிட்டேன். திரும்பியுமே அப்லோட் பண்ணிட்டு திரும்ப வருது மெசேஜ் எனக்கு, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் நீங்கள் போர்ச்சுகல் போகிறது. நீ என்ன அக்செப்ட் பண்ணணும்? நீ எதுனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ளே உட்காந்துலான்னு பார்க்குறேன் ப்ரோ. இது இங்கிலீஷில் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். சிக்னல் கன்சோல்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி ஆன்லைனில் நடக்கிற ஃப்ராடன்ட்டுக்கும் நம்ம பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா இது வந்து லைக் கவர்மெண்ட்டு இது போல் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டேன். நான் எனக்கு டென்ஷன் இன்னும் ஆறல. நான் இப்போ 3 நாள்